ஹை கைஸ், இன்னைக்கு வீடியோவில் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நிறைய அப்டேட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த அப்டேட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து பீட்டா வெர்ஷன் வந்து ஜாயின் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் பீட்டா வெர்ஷனில் ஜாயின் பண்ணால் மட்டும் தான் வந்து இந்த அப்டேட்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதனால் பீட்டா வெர்ஷனுக்கு வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம சின்ன அப்டேட்லேருந்து போகலாம். ஸோ ஃபஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சில மெசேஜ் வந்து பார்க்காம வந்து அப்படியே இந்த மெசேஜ் வந்து கீழே போயிடும். ஸோ இதனால் அந்த மெசேஜ் வந்து 100லே இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு செம்மையான அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் மேலே சர்ச் பாரை கிளிக் பண்ணி அப்படின்னா முன்னாடி வந்து இந்த ஃபைல்ஸ் லிங்க்ஸ் அதெல்லாம் வந்து சர்ச் பண்ண முடியும். ஸோ இப்போ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனாக 100 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்கள் வாட்ஸ்அப் சேட்டில் இருக்க 100 மெசேஜஸ் எல்லாமே வந்துடும். அந்த மெசேஜஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக கிளிக் பண்ணி பார்த்து ரிப்ளை பண்ண முடியும். ஸோ இது வந்து சின்ன அப்டேட்டாக இருந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்டேட்னு சொல்லலாம். அதனால் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, நம்ம செகண்டாக பார்க்க போகிற அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணுவீங்க. அந்த டைமில் நீங்கள் ஸ்டேட்டஸ்க்கு ப்ரைவசி போடணும் அப்படின்னா நீங்கள் அந்த மேலே 3 டாட் கிளிக் பண்ணி ப்ரைவசி போய் வந்து இது மாதிரி இதை செலக்ட் பண்ணிக்குவீங்க. ஸோ நீங்கள் ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணுறப்ப திரும்ப அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா திரும்ப அந்த ஸ்டேட்டஸ் ப்ரைவசிக்குள்ள போய் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து செமையான அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. அதை செலக்ட் பண்ணி உங்களுக்கு மை கான்டாக்ட் எக்ஸப்ட் மை கான்டாக்ட் ஒன்லி இது மூணே உங்களால் ஈஸியாக வந்து ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணுறப்ப வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதனால் நீங்கள் ஒவ்வொருத்தரையும் ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணுறப்ப ப்ரைவசி மாற்றணும்னு அவசியம் இல்லை. இது வந்து ஒரு டைம் சேவிங் அப்டேட்னு சொல்லலாம். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தம்ப்நெயில பார்த்து இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த அப்டேட்காக தான் நீங்கள் வெயிட் பண்ணிருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து யாராச்சும் ஒருத்தரோட ஸ்டேட்டஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டேட்டஸ் பாரில் போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ அவங்க ஏதாச்சும் புதுசாக ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ சுற்றி இன்ஸ்டாகிராமில் வர மாதிரி இந்த இடத்துல வந்து க்ரீன் கலரில் வந்துடும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி வந்து அவங்களோட ஸ்டேட்டஸ் வந்து ஈஸியாக பார்த்துக்க முடியும். ஸோ இது மாதிரி பண்ணிட்டு அவங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ எப்படி பார்க்குறேன்னு கேட்பீங்க. நீங்கள் ஒரு தடவை ஸ்டேட்டஸை பார்த்துட்டு வெளில வந்துட்டீங்க அப்படின்னா திரும்ப வந்து அவங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் இந்த அப்டேட் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப்பில் லாஸ்ட் சீன் ஹைட் பண்ணி வச்சிருக்கவங்களுக்கு இப்போ ஒரு செமையான அப்டேட் வந்திருக்கு. ஸோ அந்த அப்டேட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் 3 டாட் கிளிக் பண்ணி செட்டிங்ஸில் போயிட்டு ப்ரைவசியில் போயிட்டு லாஸ்ட் சீன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாட்ஸ்அப் லாஸ்ட் சீன் என்ன தான் ஹைட் பண்ணி வச்சிருந்தாலும் நீங்கள் எப்பப்பெல்லாம் வாட்ஸ்அப்பில் ஆன்லைன் வரீங்களோ இது மாதிரி ஆன்லைன் அப்படின்னு சொல்லி உங்கள் கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து காட்டிடும். ஸோ இந்த இடத்துல தான் வந்து ஒரு செமையான அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் இந்த லாஸ்ட் சீனில் வந்து நோபடி அப்படின்னு கொடுத்துட்டு கீழே இருக்க ஆப்ஷன் வந்து சேம் அஸ் லாஸ்ட் சீன் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் ஆன்லைன் இருந்தாலும் வந்து அந்த ஆன்லைன் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேட்டஸ் வந்து காட்டவே காட்டாது. ஸோ இப்போ எனக்கு வந்து அந்த ஆன்லைன் ஸ்டேட்டஸும் காட்டல. ஆனால் இப்போ நான் வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன். வாட்ஸ்அப்பில் சில நண்பர்கள் லாஸ்ட் சீன் ஹைட் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னா எப்படா அவங்க ஆன்லைன் ஸ்டேட்டஸ் காட்டும் அப்புறமா மெசேஜ் பண்ணலாம் சொல்லி வெயிட் பண்ணிருக்கவங்களுக்கு இது ஒரு செம்மையான ஆப்ஷனே சொல்லலாம். ஏன்னா அந்த ஆப்ஷனை வச்சு தான் வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணிருப்பாங்க மெசேஜ் பண்ணலாம்னு சொல்லி. இப்போ அந்த ஆப்ஷனை வந்து தூக்கி விட்டாங்க. எதுக்கு? ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற அப்டேட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச அப்டேட்னே சொல்லலாம். ஸோ இந்த அப்டேட்டை பற்றி நான் போன அப்டேட் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு குரூப்பில் இருக்கீங்க. அந்த குரூப்புக்கு நீங்கள் அட்மினாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் குரூப்பில் யார் மெசேஜ் பண்ணாலும் அந்த மெசேஜ் வந்து உங்களால் டெலிட் ஃபார் எவ்ரிஒன் வந்து கொடுக்க முடியும். ஸோ இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் தேவையில்லாத மெசேஜ் தான் அனுப்பிச்சாங்க அப்படின்னா நீங்கள் அந்த மெசேஜ் லாங் ப்ரெஸ் பண்ணி டெலிட் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ புதுசாக டெலிட் ஃபார் எவ்ரிஒன் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு கீழே இருக்க ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா குரூப்பில் இருக்க எல்லாத்தையுமே வந்து இந்த மெசேஜ் வந்து டெலிட் ஆயிரும். இன்க்ளூடிங் யார் அனுப்புறாங்களோ அவங்களுக்கும் டெலிட் ஆயிரும். அட்மினாக இருக்கவங்களுக்கு இந்த பவர் கொடுக்குறது வந்து ரொம்ப நல்லதுன்னே சொல்லலாம். ஸோ எனக்கு வந்து இந்த அப்டேட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற அப்டேட்மே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்னே சொல்லலாம். இந்த அப்டேட் வந்து நான் பீட்டா வெர்ஷன் அப்டேட் பண்ணி எனக்கு வரல. ஸோ நீங்கள் மேபி அப்டேட் பண்ணுறப்போ வரலாம். அதில் வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. நீங்கள் வந்து அந்த கால் சென்டர் இருக்க டேபை கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ புதுசாக வந்து கிரியேட் லிங்க் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு லிங்க் ஜென்ரேட் ஆகும். அந்த லிங்க்ல வந்து உங்களுக்கு ஆடியோ கால் வேணுமா வீடியோ கால் வேணுமா அப்படின்னு செலக்ட். இந்த லிங்க் வந்து நீங்கள் ஷேர் மட்டும் பண்ணிட்டா போதும். இந்த லிங்க் இருக்க யார் வேணாலும் வந்து உங்களோட வீடியோ கால் ஆடியோ கால் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். இப்போ வாட்ஸ்அப்பில் இந்த ஃபீச்சர் வந்து கொண்டாட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயமே சொல்லலாம். ஏன்னா நீங்கள் வந்து கான்டாக்ட்ஸ் இல்லாதவங்க கூட இந்த லிங்க் மூலியமாக வந்து ஈஸியாக வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு செம்மையான அப்டேட்னே சொல்லலாம். அதனால இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இந்த வாட்ஸ்அப் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி புதுசாக வாட்ஸ்அப் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த அப்டேட் 4 பேருக்கு தெரியறதுக்காக வந்து மறக்காம இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. லைக்கும் கமெண்ட்டும் பண்ண மறந்துடாதீங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.